உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். இயேசுவே, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான்
பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் உபாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவர் ஓரேப் மலை அருகே தேவனது ஜனங்களை நீண்ட காலமாக தங்க வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீண்ட காலம் கழித்து ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மலை அருகே நீங்கள் தங்கியிருந்தது போகும், எழுந்து புறப்பட்டு செழிப்பான அந்த கானான் தேசத்தை சுதந்தரியுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை எனக்கு அன்பானவர்களே, இந்த ஃபர்ஸ்ட் சண்டே நான் வரல, இந்த செய்தி கேட்கல அப்படின்னு யாராவது இருப்பீர்களா? என்றால் நம்முடைய யூடியூப் சேனலில் அந்த செய்தியை நீங்கள் கவனிக்க அன்போடு கூட கேட்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை மாத்திரம் நாம் எடுப்போமானால் முழுமையாய் புரியாது. அந்த செய்தியின் தொடர்ச்சி என்பதினாலே நான் அந்த தொடர்ச்சியை நீங்கள் கவனிக்க, ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்தரிக்க நான் இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபெறுவாராக. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். தேவனது ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி வனாந்திர மார்க்கமாய் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் தியானித்தபடி ஓரே மலை அருகே நீண்ட காலமாய் தங்கியிருக்கிற தேவனது ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், எழுந்து புறப்பட்டு வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரியுங்கள். கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணுகிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு தேவனது ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1ஆம் அதிகாரம் முடிந்து 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். கவனிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முதல் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலை அருகே நீங்கள் தங்கியிருந்தது போதும், எழுந்து புறப்பட்டு செல்லுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சேயீர் மலை நாட்டை நீங்கள் சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். இந்த ஓரேப் மலைக்கும் சேயீர் மலை தேசத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 300 கிலோமீட்டர் தொலைவு. ஏறத்தாழ நடைப்பயணமாக அவர்கள் அந்த இடத்தை கடந்து போக வேண்டும் என்றால் 11 நாட்கள் நடைப்பயணம். 300 கிலோமீட்டர் தொலைவு. ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தங்கியிருந்தது போதும், எழுந்து புறப்பட்டு செல்லுங்கள். பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் 11 நாட்கள் கடந்து போய் அந்த சேயீர் என்கிற அந்த மலை அடிவாரத்திற்கு வருகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது? அந்த சேயீர் மலை அடிவாரத்தில் கடந்து போகாமல் ஒரே இடத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்க அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தேவனது ஜனங்கள் ஏன் இந்த காலதாமதங்களை, சில நேரம் ஆசீர்வாதத்திற்குரிய அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு தடைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, பின்மாற்றம். 40 நாட்கள் பிரயாணம் 40 வருடமாய் மாறினதற்கு காரணமே தேவனது ஜனங்களுடைய பின்மாற்றம் தான். இப்பொழுது சேயீர் மலை நாட்டை அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரனை, சகோதரியே, அந்த இடத்துல கர்த்தர் வருகிறார். 2ஆம் அதிகாரத்தில் தேவனது ஜனங்களை பார்த்து சொல்றாரு, போதும்,
இந்த சேயீர் மலை நாட்டை சுற்றி திரிந்து கொண்டிருந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். கவனிங்க, இதில் நான் எனக்கு ரொம்ப கவனித்த ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு நாள் அலைஞ்சது போதும், நீ இவ்வளவு நாள் சுற்றி திரிந்தது போதும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க புறப்பட்டுச்சார். ஆண்டவர் தண்டிக்கிறவர் தாங்க, ஆனா அழியும்படி தண்டிக்கிறவர் அல்ல, உருவாகும்படி. ஹல்லேலூயா. நம்ம திருந்தும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சிக்ஷைகள், அவருடைய தண்டனைகள் நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை திருத்துவதற்குமாக ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். ஒரு நீண்ட நாட்கள் தங்க வைத்ததும், சேயீர் மலை நாட்டை சுற்றி சுற்றி வர வைத்ததும் எதற்காக என்றால், தேவனது ஜனங்கள் உருவாக வேண்டும், திருந்த வேண்டும், சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையாக பார்த்தால் சில நேரம் தேவனது ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தி இருக்கிறார்கள், ஒத்துழைக்காமல் முரட்டாட்டம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை விட்டு போய்விடவில்லை, கோபப்பட்டிருக்கிறார், சிட்சித்திருக்கிறார். ஆனால் மிகுந்த அன்பிலும் இரக்கத்திலும் அவர்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். போதும் பாருங்க, மலை நாட்டை சுத்திந்து போதும், திரும்புங்கள் வடக்கே. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் இழைத்த தவறுகளின் நிமித்தம் கர்த்தர் உங்களை கண்ணீரின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கலாம். சில சிக்ஷைகள், வருத்தங்கள், தண்டனைகள் உங்கள் மீது விழுந்திருக்கலாம். இதுவே தொடர்கதையாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று அல்ல. ஆண்டவர் சொல்வார், போதும் நீ விட்ட கண்ணீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை நடத்துகிற தேவன் அன்போடும் இரக்கத்தோடும் உடைய கரத்தை பிடித்து நடத்துவார். யோவான் 13:1 கொஞ்சம் வாசியுங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இந்த வசனத்தில் நான் சுட்டி காட்டுகிற பகுதி, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீஷர்களில் 12 சீஷர்களில் ஒருவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். இந்த 12 சீஷர்களுக்கு தலைவனாக, லீடராக நியமிக்கப்பட்ட ஒருவன் சபிக்க போகிறான், சத்தியம் செய்து மறுதலிக்க போகிறான். நெருக்கடியான நேரங்களில், ஆபத்தான நேரங்களில் பக்கத்தில் நிற்க வேண்டும். ஆனால் இந்த 12 பேரும் என்னை தனியே தவிக்க விட்டு ஓடி போக போகிறார்கள், என்னை திக்கற்று, என்னை அனாதையாக விடப் போகிறார்கள். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். என்னை மறுதலிச்சவனுக்கு, என்னை காட்டி கொடுத்தவனுக்கு, எனக்கு உதவி செய்யாம என்னை விட்டு ஓடி போனவனுக்கு அப்படின்னு ஆண்டவர் அந்த அன்பை குறைச்சிக்கல. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். பிரதர், சிஸ்டர், நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய விசுவாசம் அப்படின்னெல்லாம் வீம்பு பேசுறதுக்கு இடமே கிடையாது. தேவனது அன்பு. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அன்பான சகோதரனை சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பில் என்றும் மாறாதவர். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் சமாதானத்தோடு அன்போடு உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை ஒருபொழுதும் முறியவே முறியாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சில நேரம் தாமதிக்கலாம், அலைய விடலாம். காரணம் நம்ம திருந்துறதுக்காக, சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்காக. அப்படியே விட்டுட மாட்டார். இந்த 2025 நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல காலமா சுற்றி திரிந்து கொண்டிருந்த சூழ்நிலை, பல காலமா மாறாது இருந்த பிரச்சனை, எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருடத்தில் மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. மனிதனுடைய அன்பு மிகவும் குறைவுள்ளது. அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், உயரம் எதுவுமே ஒரு நிறைவானது அல்ல. திடீர்னு அந்த அன்பு கசப்பா கூட மாறிடும். ஆனால் தேவனது அன்பு என்றைக்கும் விலகாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அன்பான தாயார் தகப்பனாருக்கு சொல்லுகிறேன், முடிவு பரியந்தமும் கர்த்தர் நடத்துவார். நிறை வயது வரைக்கும் கர்த்தர் தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். உங்களுடைய இருதயம் கலங்காது இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அன்பானவர்களை, நான் இங்கே செய்திக்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன்.
தேவன் சில நேரம் காலதாமதத்தை ஏற்படுத்துகிறார், சில நேரம் சுற்றி அலைய வைக்கிறார். கவனிக்கிறீர்களா? நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நீண்ட காலமாய் ஓரேபிலே தங்க வைத்து விட்டார். ஓரேபிலிருந்து மறுபடியும் புறப்பட்டு செல்லுகிறார்கள். சேயீர் என்கிற பகுதி வரும்போது சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கிறார். சில நேரம் நம்மை அலைச்சல்கள் கண்ணீரின் பாதையிலே கொண்டு போகிறார். கொண்டு போகிற தேவன் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரே மலை அருகே கொண்டு போன தேவன் என்ன செய்தார்? முதல் வாரம் செய்தியில பார்த்தோம். நியாய பிரமாணங்களை எல்லாவற்றையும் மோசே மூலமா கற்றுக் கொடுத்தார் தேவ ஜனங்களுக்கு. பிதாக்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் சத்தியத்தில் நடக்கணும்ட்டு அந்த சத்தியங்களை கர்த்தர் தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரே வேதத்தை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு இடம். இங்க சேயீர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா தேவனது பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற எல்லாமே தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரம் ஏதாகிலும் ஒரு கஷ்டம் எனக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஆண்டவர்கிட்ட இப்படிதான் ஜெபிப்பேன். ஒரு வியாதி வந்தா, ஒரு வீணான ஒரு செலவு வந்துட்டா கூட நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே, நான் பணத்தில் ஏதாவது ஏமாத்திட்டேன்னா, நான் ஏதாவது செய்ய வேண்டிய கடமையில தவறிட்டேன்னா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டு என்னை கரெக்ஷன் பண்ணிக்குவேன். அன்பான சகோதரனே, நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். சில சூழ்நிலைகளிலே நாம் திருந்த வேண்டும், சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீதிமொழிகள் 15:31 வாசியுங்கள். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். ஞானிகள் கிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது இருக்கும். அப்பன்னா ஒரு ஞானி என்ன பண்ணுவான்? ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன், என்ன நான் திருத்திக் கொள்ளணும். ஞானிகள் தங்களை திருத்திக் கொள்வார்கள். அதே சமயத்தில் நீதிமொழிகள் 27:12 வாசியுங்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஞானம் இல்லாமல், கவனம் இல்லாமல் செயல்படுகிறவர்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் விவேகியோ ஞானியோ கடிந்து கொள்ளுதலை கவனிச்சு, போதகத்தை கவனிச்சு, ஆபத்துக்கு பாவத்துக்கு தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், பெரியோர்களும் வாலிபர்களும் கன்னிகைகளும் ஞானிகளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விவேகிகளா இருக்கணும், பேதைகளா இருக்கக்கூடாது, தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. எத்தனை முறை அடிச்சாலும் பணியாத மாடா, திருந்தாத ஒரு ஜனமா நம்ம இருக்கக்கூடாது. வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் ஞானமுள்ள இருதயம் உடையவனா இருக்கணும். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. விருத்த சேதனமுள்ள செவி எனக்கு இருக்கணும். அப்பதான் நான் என்னை காத்து கொள்ள முடியும். ஓரேபுல கொண்டு போய் கற்றுக் கொடுத்தவர், சேயீர் மலை நாட்டில் கொண்டு போய் அலை வைத்து கற்றுக் கொடுத்தவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாராக. ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். லிசனர்ஸ், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பு. அருமையானவர்களே, அதனால நான் இன்றைக்கு வைக்கிற வார்த்தை, சேயீர் மலை நாட்டை ஏன் ஜனங்கள் சுற்றி திரிந்தார்கள். தயவா கேட்கிற இந்த செய்தியை நல்லா உள்வாங்கும்படி மிக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபைக்குள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் ஆண்டவர் என்ன உருவாக்கணும்னு நினைச்சு செய்கிறாரோ அதை செய்வாராக. ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மில் ஒருவரும் பேதைகளாக இருக்கக்கூடாது. நெடுக போய் தண்டிக்கப்படுகிறவர்களாக காணப்படக்கூடாது. ஞானிகளாக விவேகிகளாக இருந்து நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க கிருபைகளை தருவாராக. உபாகமம் 2:1 மறுபடியும் வாசித்த வசனம் தான், வாசிங்க. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். சேயீர்ல சுற்ற வைத்து என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? இந்த என்ன சப்ஜெக்ட்ன்றதுக்கு முதல்ல நான் அந்த மேப் உங்களுக்கு ஒன்று காட்ட விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கு பாருங்க, ஒரு 3 மலை மாதிரி இருக்கு பாருங்க. அதுதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற அந்த பிரயாணம். அங்கே புறப்படுகிறவர்கள், அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேராக ஒரு கோடு இருக்கும். மேலே ஒரு ப்ளூ கலரில் ஒரு நேராக ஒரு கோடு இருக்கும். அந்த நேர் கோடு தான் பெலிஸ்திய தேச வழியாக கானான் தேசத்துக்கு போகிற ஒரு ரூட்டு.
ஷார்ட் ரூட்டு, எவ்வளோ சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வனாந்தர வழியாய் நடத்தி வந்தார். போன வாரம் நம்ம இதை செய்தியை கேட்டோம். அப்போ கீழே ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த ரவுண்டு தான் ஓரேப் மலை. அந்த ஓரேப் மலையில தான் நீண்ட காலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருந்து வேதத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க மலை அருகே தங்கியிருந்தது போதும், புறப்பட்டு போங்கள்னு புறப்பட பண்றார். அங்கிருந்து புறப்படுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெட் ரவுண்ட் இருக்கும், அதுதான் சேயீர் மலை தேசம். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ரெட்டில் இருந்து அப்படியே ரைட் எடுத்தா கானானுக்கு போகிற ரூட்டு. ஆனால் அந்த ரூட்டு எப்படி போகுது பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கீழே இறங்கி சுற்றி மறுபடியும் அந்த ரெட்டுக்கே வராங்க. இவ்வளவு சுத்த வைக்கிறார் ஆண்டவர். இந்த இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் அவங்களை கொண்டு போகிறார். இந்த இடத்தை சுற்ற வைக்கிறார்னா காரணம் இல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. நான் இன்னும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். அவனை உறுதியான இடத்துல ஆணியாய் கடாவுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, இன்னும் என்னை ஏன் ஆண்டவர் உறுதியான இடத்துல ஒரு ஆணியாக மகிமையாக கடாவாமல் இருக்கிறார்? அப்படி என்றால் ஏதோ ஒரு திட்டம் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிறார். அதை நான் சரியாக புரிந்து கொள்ளணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. இந்த சேயீர் மலை நாடு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உபாகமம் 4-5 வசனங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டேன். இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த பிரசங்கம் முதல்ல எனக்குரியதுன்னு நானே பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரசங்கத்துக்கு என்னை கீழ்ப்படுத்திட்டு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒருவர் அறிவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனா போகாதபடி முதல்ல என்னை ஒப்பு கொடுத்துட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையும் அப்படியே ஒப்பு கொடுக்கிற சபையா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்கும்படி சில எல்லைகளை முன்குறித்தார். நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், எழுந்து புறப்பட்டு செல்லுங்கள், நான் உங்களுக்கு வைத்திருக்கிற கானான் தேசத்தை சுதந்தரியுங்கள் என்று சொன்ன தேவன் இங்கே 4-5 வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஏசாவின் புத்திரர் இருக்கிற தேசத்தை கடந்து போகிறீர்கள். அந்த இடத்தை நீங்கள் சுதந்தரிக்க கூடாது. அவர்களோடு கூட போரிட்டு அந்த தேசத்தை நீங்கள் அபகரிக்க கூடாது. கவனிக்கிறீர்களா பிரியமானவர்களே? எல்லாமே கர்த்தர் நமக்குன்னு கொடுத்துறது கிடையாது. சில இடம் உனக்குரியது, சில இடம் உனக்கு கிடையாது. நான் உனக்கு இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன். அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். 5ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு நான் கொடேன். பிரதர் சிஸ்டர், சில காலம் நம்ம சுத்தி திரியறதுக்கு காரணம் நம்ம சில காரியங்களை தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம அடுத்தவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம இச்சிப்போமானால், அபகரிக்க துடிப்போமானால் அது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவர் எந்த இடத்தை கொடுக்கிறாரோ அதை எடுத்துக்கொள்ளணும். எந்த இடத்த நோன்னு சொல்றாரோ, அது எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெஸ்டா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் நோன்ட்ட பின்னாடி எனக்கு அதை வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு அதை விட்டு கடந்து போகணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க சேயீர் மலைக்கு கூட்டிட்டு போறார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, அவங்களுக்கு இந்த சேயீர் மலை ஏன் தெரியுமா கூட்டிட்டு போறாரு? உன்னுடைய மனம் திருப்தியா இருக்கணும், மனம் ரம்யமா இருக்கணும். போதும் என்கிற மனமே மிகுந்த ஆதாயம். மனுஷனுடைய மனம் என்ன தெரியுங்களா? இன்னும் வேணும், இன்னும் வேணும். திருப்தியே அடையாத ஒன்று தான் மனிதனுடைய மனம். எவ்வளவு சம்பாதிக்கட்டும், எவ்வளவு சாதிக்கட்டும், இன்னொன்னு அந்த மனம் அலைந்து கொண்டே இருக்கும். நான் சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல கவனமா உள்வாங்க. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக. இந்த தவறை நானோ நீங்களோ செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இப்படி அதிகமாய் ஆசைப்படும் பொழுது, அதிகமாய் தேவைக்கும் அதிகமாய் நம்முடைய இருதயத்தை நாம் அந்த
பொருட்களின் மீதோ பணங்களின் மீதோ செலுத்தும் பொழுது நம்மை அறியாமல் ஒரு தவறை செய்து விடுகிறோம். என்ன தவறு தெரியுமா? அடுத்தவர்களுடையதை நாம் பறித்து விடுகிறோம். அடுத்தவர்களுக்குரிய காரியங்களில் நாம் அபகரிக்க முயற்சி எடுக்கிறோம். கர்த்தர் இதை விருப்பப்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் நமக்குரியதை தரார். உனக்கு இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, அந்தந்த நாளுக்கு கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் அலைந்து திரிய விடுறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம அலைந்து திரியறதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்தவனுடைய காரியம் நம்ம பாக்கெட்ல இருக்குங்க, அது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சரி, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணி. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவனா? இல்லை, அவர் அனைவருக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடல் பாடினோம், சர்வ சிருஷ்டிக்கும் நீர் யார்? எஜமானர். சர்வ சிருஷ்டியை நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்? காக்கிறவராக இருக்கிறீர். நீங்க இந்த வசனத்தை பாருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் படைத்த தேவன் தாம் படைத்தது நிமித்தம் மனுக்குலத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, அவர்கள் கிறிஸ்தவர்களோ மற்ற மதத்தினுடையவர்களோ, படைத்த தேவன் அவர் அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தில் அவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்குரிய காரியத்தை நான் கொடுத்துருவேன். ஆனா தேவனது பிள்ளைகளுக்குரியதை சிறந்ததை கொடுக்கிறவர். நீங்க பாருங்க, ஏசாவின் புத்திரருக்கு கொடுத்தது சாதாரணமானது. ஆனா தேவனது ஜனங்களுக்கு கொடுக்கிறது தி பெஸ்ட். உலகத்திலேயே சிறந்த நாடாகிய கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சிறந்ததை தேவனது பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அவர் மற்றவர்களுக்கு கொடுப்பார். அவர் தயாள குணமா இருக்கும்போது நம்ம வன்கண்ணா இருக்கக்கூடாது. அவனுக்கு மட்டும் ஆண்டவர் செய்கிறாரு, இதெல்லாம் நல்ல குணமே கிடையாது. மற்றவங்களும் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அடுத்த குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும். சபைக்குள்ள மாத்திரம் இல்ல, சபைக்கு வெளியே இருக்கிற நல்லோர் தீயோர், நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள், எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. சேயீர் மலைக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் டைரக்டா அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா ஏசாவின் வழியா கூட்டிட்டு போறார். ஏசாவின் தேச வழியா கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் காட்டுறார், இந்த இடம் உனக்குரியது கிடையாது. இந்த இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம் பிரதர் சிஸ்டர். அப்படியே ரைட் கட் பண்ணி அப்படியே தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம், கானான் தேசத்துல விட்டுருக்கலாம். ஆனா கீழே ஒரு யூட்டர்ன் அடிக்க வைக்கிறார். கீழே போ, இது 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 என்ன தேசம் தெரியுமா? ஏசாவுக்கு நான் கொடுத்த தேசம். ஆனா ஒரு அடி கூட நான் இதுல என்ன பண்ண மாட்டேன். அப்ப என்னத்துக்கு ஆண்டவர் இங்க கொண்டு வரேன்னு கேட்கணுமா? நம்ம ஆண்டவருக்கு பாடத்தை கத்துக்கிறது தான் ஞானிகளுடைய இருதயம். ஹல்லேலூயா. குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீரப்பா? பண ஆசை இருக்காத, போதும் என்கிற மனதில் இரு. அடுத்தவனுடைய சுதந்திரத்தில் உன்னுடைய கையை நீட்டாத. ஆண்டவர் மிக ஸ்ட்ரிக்டா என்ன பண்றார்? அந்த இடத்துல நடத்துறார். கடைசி வசனம் அந்த மத்தேயு 5:45 கடைசி வசனம் என்ன? 48ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய். எதுக்கு சேயீர் மலையில கூட்டிட்டு போறார் தெரியுமா? நீங்களும் நானும் அவரை போல மாறணும். ஹல்லேலூயா. பிதாவை போல மாறணும். அதுக்கு முன்னாடி நிறைய கற்றுக் கொடுக்குறார். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செஞ்சால் என்ன பலன்? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிச்சிங்கன்னா என்ன அதனால லாபம்? பரலோக பிதாவாகிய நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நான் எப்படி பூரண சர்க்குணராக இருக்கணும், என் பிள்ளைகளும் பூரண சர்க்குணராக இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த ஒரு முதிர்ச்சியின் அனுபவத்தை எங்களுக்கு தாரோம். நாங்கள் ஆண்டவரை உலக மனுஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் இப்படி பண்ணுறான்ல நானும் இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைப்பா, என் தேவன் எப்படி செய்கிறாரோ
அப்படி நாங்கள் கடந்து போகணும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. பாட்டு பாடுறோம், உம்மை போல மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா. பாட்டை மாத்திரம் பாடிட்டு வீட்டுக்குள்ளே போய் எங்கள் மாம்சம், எங்கள் ஜென்ம சுபாவம், எங்கள் சுயம் இதுதான் வெளிப்பட்டு இருக்குது. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே சேயீர் மலையில சுத்த வச்சு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எனக்கு கற்றுத்தாரும், என் சபைக்கு கற்றுத்தாரும். ஒவ்வொருவரும் உம்மை போல மாறணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4ஆம் வசனம் மாத்திரம் இல்லைங்க, நேரம் இல்லை. 9ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க, 10ஆம் வசனத்தை பாருங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட்டு 5ஆம் வசனத்தில், 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில், 9ஆம் வசனத்தில், 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை நான் மோவாபுக்கு கொடுத்தேன், இந்த இடத்தை நான் அம்மோனியர்களுக்கு கொடுத்தேன், இந்த இடத்தை நான் ஏசாவுக்கு கொடுத்தேன். இவர்களுடைய இடங்களில் ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஏன் நான் ஒரு கேள்வி யோசிச்சேன், என்னத்துக்கு இதெல்லாம் ஆண்டவர் காட்டணும்? அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் கூட்டிட்டு போயிருந்தா சீக்கிரமா எங்கே போயிருக்கலாம், கானானுக்கு போயிருக்கலாம். இப்படி சுத்த வச்சு ஏன் டிலே பண்ணணும்? சுத்த வைக்கிறதுக்கு ஏன் தெரியுமா காரணம்? உன் மனசு மறுரூபம் அடையணும், நீ தேவ சாயலா மாறணும், தீமையானதெல்லாம் வெறுக்கணும், எல்லாரையும் நேசிக்க பழகணும். ஆண்டவருடைய சாயல் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை போல நம்ம மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. பிரதர் அண்ட் சிஸ்டர், சில டிலே வருதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் செக் அவுட் பண்ணுங்க உங்களை. அடுத்தவங்களுடைய காரியம் நான் அபகரிச்சிருக்கிறேன்னா, என்னது மற்றவங்க அபகரிச்சிருந்தா அது பரவாயில்ல, எனக்கு ஒருத்தர் அநியாயம் செய்கிறாங்களா அது பரவாயில்ல. ஆனால் நான் யாருக்காவது அநியாயம் செய்கிறேன்னா இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பானவர்களே, இந்த 3 வசனம் 4, 5, 9, 10 யாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து, எனக்கு நேரம் நிறைய இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஏசாவின் சந்ததி, மோவாபின் சந்ததி, அம்மோனின் சந்ததி. இதில் ஏசா யாரு சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாக்கோபனுடைய சகோதரன். மோவாபும் அம்மோனும் யாருங்க? லோத்துனுடைய பிள்ளைகள். ஓகே, ஏசா யாருன்னா யாக்கோபோடு கூட இருக்கிற கூட பிறந்த சகோதரன். யாக்கோபு தான் கர்த்தர் இஸ்ரவேலை மாத்தினார் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தின் ஆசீர்வாதம் யாக்கோபு 12 பிள்ளைகள் மூலமா வந்தது. ஆனால் ஏசாவை ஆண்டவர் அப்படியே புட்டல, அவனுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துட்டார். இங்க மோவாப் அம்மோனுக்கு வருவோம். மோவாப் அம்மோன் யாருன்னா லோத்துனுடைய பிள்ளைகள். ஆபிரகாமோடு கூட புறப்பட்டவன். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆபிரகாமோடு வந்தவன் தான் அந்த லோத்து. லோத்து வரும்போது நடுவில் அவன் கொஞ்சம் தப்பா முடிவெடுத்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ வாதியிலேயே போயிட்டான். அங்கே போன இடத்துல தவறான சூழ்நிலையில் லோத்துவுக்கு அவர்களுடைய மகள்களாலே பிறந்தவங்க தான் மோவாபும் அம்மோனும். ஒரு அசுத்தமான சந்ததி. ஏசா ஒரு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி. இப்படிப்பட்ட சந்ததிக்கு ஆண்டவர் தீமை செய்யலைங்க, அவங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அவங்கள என்ன பண்ணார், செட்டில் பண்ணார். பண்ணிட்டு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அவங்க இடத்துல ஒரு அடி நிலம் கூட நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நம்ம என்ன சொல்லலாம், ஆண்டவர் நான் பரிசுத்தமான ஜனம், அவன் பாவி, அவன் இப்படி. நோ, நான் உனக்கு கொடுக்கறதுல நீ திருப்தி அடைந்து கொள். அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தில் உன்னுடைய கையை நீட்டாதே என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியே அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அன்பானவர்களை, நான் ஒன்று கேட்டுட்டு நான் 2வது குறிப்புக்கு போகிறேன். நம்ம கை சுத்தமாக இருக்குதா? யார்கிட்டையாவது பணத்தை வாங்கிட்டு நம்ம கொடுக்காம இருக்கிறோமா? ஏமாற்றி இருக்கிறோமா? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம ஏமாற்றுகிறோம் என்றால், அடுத்தவருடைய பணம், அடுத்தவருடைய பொருள் திரும்ப செலுத்தப்படாமல் நம்முடைய வீட்டில் இருக்கிறது என்றால், கர்த்தர் அதை அநியாயமாக பார்க்கிறார், சுற்ற வைப்பார் கர்த்தர். ஒரு சம்பவம் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை தான் நான் திருப்பி சொல்லிடுறேன். ஐடிஐ படிக்கும்போது 17 வயசு, அப்போ தான் ரட்சிப்பின் காலம் ஆரம்பத்தில், இயேசுவை அறிந்து கொள்கிற காலகட்டம். ஐடியில் இங்கே இருக்கிற அப்துல்லாபுரத்தில் ஐடியில் படிக்கிறேன். அந்த ஐடியில் எங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ்னு ஒன்று, ஒரு பெரிய பீரோங்க. அந்த பீரோவில் நிறைய கபோர்ட்ஸ், எனக்கு ஒரு கபோர்டு இருக்குது.
என்னுடைய கபோர்டுக்கு மேலே பர்னபாஸ் குடியாத்தத்தில் ஊழியம் செய்கிறார், பாஸ்டர் பர்னபாஸ்னுடைய கபோர்டு. அவர் பூட்டு தாக்கிலேருந்து வருவார், நான் மேல்மனூர்லேயே தங்கியிருந்தேன். அப்படி போயிடுவேன். நான் வர்றவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய திங்ஸை எடுத்து அந்த பீரோவில் வச்சுட்டு லாக் பண்ணிக்குவோம், போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி பர்னபாஸ் என்ன பண்ணுறாரு, ஊர்லேருந்து வராரு, அவர் ட்ரெஸ்ஸில் பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிடுறாரு, ஷர்ட்டை கட்டிட்டு காக்கி ஷர்ட் போட்டுக்கிறாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அவர் பேக்கெட்லேருந்து 20 ரூபாய் கீழே விழுந்துச்சு. அவர் அதை பார்க்கல. எனக்கு அதுக்கு அடுத்து கீழே கப்போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 20 ரூபாய் தூக்கி என்ன பண்ணிட்டேன், நான் வச்சுக்கிட்டேன். தோத்துறோம். நான் பர்னபாஸ் யாருன்னா என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. தண்ணி காட்டலாம் எப்படி போகும்போது நாங்களாம் 3 பேரும் ஒன்றா தான் போவோம். 3 பேர், சிமியோனு, நான், பர்னபாஸ், ஆனந்த், 4 பேர் ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். அதனால் எப்படி இவர் போகும்போது பேக்கெட்டை தடுவார், எங்கடையா காசு, ஐயோ பஸ்ஸுக்கு போனோமே, கேட்கும்போது கொடுத்துடலாம். எடுத்து பேக்கெட்டில் வச்சேன். அந்த ஆளு கேட்கல, அந்த ஆளு கணக்கேன், அந்த ஆள் பர்ஸுக்குள்ளே பர்ஸ் வச்சு நிற்பார். அவர் நம்ம ஆட்கள்லாம் ஒரு சிலர் வச்சு நிற்பாங்க. பர்ஸை திறந்தாங்கன்னா ஒன்றும் இருக்காது, அதுக்குள்ளே இன்னொன்று இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே நுழைச்சாங்கன்னா அதில் ஒரு 100 நோட்டு இருக்கும். எப்படி எடுத்தார், போயிட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பேக்கெட்டில் கை விட்டா 20 ரூபா. இது யாருது? பர்னபாஸ்து. அட இப்போ கொடுக்கறதுக்கு போய் என்னப்பா விட்டுடலாம்ப்பா, 20 ரூபாயில் போய் என்ன இருக்குது, இப்போ கொடுத்தா என்ன நினைப்பாங்க, ஏண்டா திருட்டியான்னு கேட்பான். சரி என்னமோ யோசனை வந்துச்சு, விட்டுட்டேன், கொடுக்கலங்க. நான் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன வசனம் என்னோட பேசுன்னு எனக்கு தெரில. இதை மாதிரி செய்தியை நான் ஏதாவது சபையில் கேட்டேன்னா, என்ன வசனத்தை பைபிளில் வாசிச்சேன்னு எனக்கு தெரில. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறார், அந்த 20 ரூபா உன்னுடையது கிடையாது. அந்த 20 ரூபாயை நீ என்ன பண்ணிட்டு பர்னபாஸ்கிட்ட கொடுத்துரு. மறுநாளே போயிட்டு, நீ கப்போர்டு திறக்கும்போது கீழே 20 ரூபா விழுந்துச்சியா, நான் எடுத்து வச்சேன் விளையாட்டு காட்டலான்ட்டு, ஆனால் அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். சாரியா, இந்த உங்க 20 ரூபா. எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுங்களா? அடுத்தவர்களுடைய பணம் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், நான் என்னுடைய கை சுத்தமாக இருக்கணும்னு விருப்பப்படுறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உழைக்கலாம், நான் சம்பாதிக்கலாம், நான் ஆண்டவரே பொருளை சேர்த்து வைக்கலாம், என்னுடைய கடின உழைப்புனால நான் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவர்களை ஏமாற்றி யாருடைய பணமாவது பொருளாவது என்னிடத்தில் இருக்குமானால் அதை நீர் ஆண்டவரை அநியாயமாய் கருதுகிற தேவனாய் இருக்கிறீர். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளந்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த சகேயு பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனைய திருப்பி கொடுத்துட்றேன். ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து பிரசங்கம் பண்ணல, நீ இங்கெல்லாம் ஏமாத்தி பொருளை சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இயேசுவானவர் அந்த வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள வந்தவன் அவனுக்குள்ள பாவ உணர்வு வந்தது. ஐயோ, நான் இங்கெல்லாம் ஏமாத்தி பணத்தை வாங்கி வச்சிருக்கிறேன், அடுத்தவருடைய பணம் என்னுடைய பேக்கெட்ல, என்னுடைய பீரோல இருக்குது, என்னுடைய வங்கியில டெபாசிட்ல இருக்குது. ஆண்டவரே உடனே சொல்றான், ஆண்டவரே, நான் அநியாயமா வாங்கினதெல்லாம் திரும்பி அப்படியே இல்லை, நாளத்தனே திருப்பி கொடுத்துட்றேன். தன்னுடைய வீட்டை சுத்திகரிக்கிறான். ஆண்டவர் அந்த வீட்டை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தது. பிரதர் சிஸ்டர், உங்களுடைய வீட்டில் பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மார்ச் மாதம் முடிக்க போகிறோம், ஏப்ரலுக்குள்ளே போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் இயர், உலக பிரகாரமான கேலண்டர் டிசம்பர் முடியும், ஜனவரி தொடங்கும். பொருளாதார கணக்கு ஃபினான்ஷியல் இயர் மார்ச் முடியும், ஏப்ரல் தொடங்கும். இந்த மார்ச் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், நம்மளை எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் நிறைய நிறைவா நிறந்து வழிகிற ஆசீர்வாதத்தை பெறலையா? நிறைய ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, தசம்பம் கொடுக்குறீங்க, ஒரு சிலதெல்லாம் பண்றீங்க, ஆனாலும் ஏன் இது? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. யாரையாகிலும் நீங்க ஏமாற்றி இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். சகேயு தன்னுடைய வீட்டை சுத்திகரித்தான், தன்னுடைய கரங்களை சுத்திகரித்தான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாசமே ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே, நான் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் செட்டில் பண்ணிடணும்ப்பா. இல்லையானா அடுத்தவன் பணம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் கர்த்தர் என்னை நிறைவா என்ன பண்ண மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள்.
மோசே மரித்து விட்டான், யோசுவா நடத்தி கொண்டிருக்கிறான். பெரிய பெரிய ராஜாக்கள், 31 ராஜாக்கள் சர்வ சாதாரணமாய் யோசுவா அவர்களை வீழ்த்தினான். முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆயி என்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணம் சின்ன கூட்டம், சின்ன ஒரு ஜனத்தொகை. அந்த கூட்டத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டான், பெரிய பெரிய ராஜாக்களை தோற்கடிச்சவன் அந்த சின்ன கூட்டத்தில் தோத்து போயிட்டான். யோசுவா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டேன், இந்த சின்ன பிரச்சனைகள் நான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே, ரொம்ப கவலைப்பட்டான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றான். என்ன ஆண்டவரே, ஏன் இது நடந்தது? நான் சொல்றேன் இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முதல்ல நான் எங்க போவேன்? ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தீட்டானதெல்லாம் உன்கிட்ட இல்லையா? நான் எது வேணான்னு சொன்னோ அதை எடுத்துன்னு வந்து நீ வீட்டில் வச்சிருக்கிறியே. யோசுவாக்கு ஷாக். ஆண்டவரே, நாங்க என்ன பண்ண? ஆண்டவரே, நீ செய்தா என்ன, உன் சபையில் இருக்கிற விசுவாசி செஞ்சா என்ன? உன் விசுவாசியை போய் கேள். சபையை கூப்பிடுறான், எல்லாரையும் கோத்திரமா வர வைக்கிறான், எல்லாரையும் சந்ததி சந்ததியா வர வைக்கிறான். ஆகான் மேல சீட்டு விழுது. ஆகானே, என்ன பண்ண நீ? அப்பதான் அவன் சொல்றான், இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். பாபிலோனிய சால்வைகள், வெள்ளி, பொண்ணு, இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது, என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நெருப்புல சுட்டெரிச்சு போடு, அது ஒன்றும் உன் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆகான் தந்திரமா தூக்கி வந்து உள்ள வச்சுட்டான். சபைக்கே ஒரு சாபமாய் போச்சு, சபைக்கே தோல்வி ஆயிடுச்சு. இந்த ஷேன்பாக்கம் சபை உன்னால் பாதிக்கப்படுமானால் அது சரியல்ல. உன்னால் உன் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, உன்னால் உன் சபை பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே தவிர, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமே தவிர சாபமா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வார்த்தைகளை நான் ரொம்ப பாரத்தோடு உங்கள் மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். உடனே ஆண்டவர் யோசுவாவோடு பேசினார், அதை சுத்திகரி, சபையை சுத்திகரி. ஆகான் மேல ஒரு கற்குவியில போட்டு அவனை மூடி போட்டான். அந்த கொண்டு வந்த பாபிலோனிய சால்வையெல்லாம் நெருப்புல சுட்டெரிச்சான். அதுக்கடுத்து அந்த ஆயி ராஜா தோத்து போனா, இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பை சுதந்திரத்தாங்க. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாது, மற்றவனுடையது, அசுத்தமானது ஒளிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ சுத்தி அலைஞ்சிட்டே தான் இருப்ப. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மாட்டேன். சபையை சுத்திகரி, குடும்பத்தை சுத்திகரி, உன்னுடைய கைகளை சுத்திகரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். பண விஷயத்துலலாம் நம்ம தேவன் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. ஆனால் நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுக்கணுன்றது என்னுடைய டைட்டில் கிடையாது. என்னுடைய மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஏப்ரல் மாதம் பணத்தை எப்படி கையாளுவது, ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பிளான். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பணத்தில் எப்படி இருக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய குடும்பத்தில், பணத்தில், பொருளாதாரத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றத நான் ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு செய்தி வைக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு பாருங்க. போஜன பதார்த்தத்தை அவர்கள் கையில் பணத்துக்கு வாங்கி புசிங்க, தண்ணீரை கூட அவங்க கையில் பணத்துக்கு வாங்கி என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு முந்தின வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 ஏற்கனவே வாசிச்சோம். நீங்கள் ஏசாவின் புத்தருடைய வழியாக கடந்து போறீங்க, அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பயம் பூமி முழுக்க வந்துடுச்சுங்க. ஏன்னா எகிப்தை துவம்சம் பண்ணாங்க, போகிற ராஜாக்களெல்லாம் துவம்சம் பண்ணாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்கன்னாவே அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு கிளி. இவங்க தேச வழியாக போகிறேன், இதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன்னா, எப்பா போப்பா, என்னன்னு எடுத்துக்கப்பா, நான் இந்த வழியாக போகிறேன், எனக்கு கொஞ்சம் வெள்ளித்தா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தா, எப்பா வாரி கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போ, பத்திரமா என் ஊரை விட்டு, என் தேசம் எல்லையை விட்டு போயிடு. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயம் இருந்தது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடு அப்படின்னு கேட்டாவே எல்லாரும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஏசாவின் புத்திரர்கிட்ட நீ என்ன பண்ணு? பணத்துக்கு வாங்கி சாப்பிடு, பணத்துக்கு வாங்கி தண்ணி குடி. நீ பணமே கொடுக்காம ஏய் கொடுறா அப்படின்னா கொடுத்துருவான். ஒன்று பயம், ரெண்டாவது உன் பிரதர். ஆனால் உன் சகோதரன்றது ரெண்டாவதுமா, அவனுக்கு நான் கொடுத்ததில் உன் கையை நீட்டாத. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரதர், கர்த்தர் நம்ம சுத்திகரிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துவாராக, உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக.
இலவசன்றதெல்லாம் சரி கிடையாது. கர்த்தர் கொடுக்கட்டும், ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்ன பண்ணட்டும். ஆனால் பண விஷயத்தில் சும்மா கரராக இருக்கிறார் ஆண்டவர். நீ அவனுக்கு கொடுக்க வேண்டியதை செட்டில் பண்ணு. நீ வாங்கினியா, மளிகை கடைக்காரங்கிட்ட வாங்கினியா, செட்டில் பண்ணு. பணத்துக்கு வாங்கி புசி, பணத்துக்கு வாங்கி கொடி. சேயீர் மலைக்கு எதுக்கு தெரியுமா கூட்டின்னு போகிறாரு? நம்மெல்லாம் இன்னும் பண விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கறது கிடையாது, மனிதனுக்குரிய காரியங்களில் ஏமாத்திட்டுருக்குறோம். கொடுக்குற இடத்துல கரெக்டாக நீ கொடு. சிலர்லாம் தனக்கு வர வேண்டிய பண விஷயத்தை கரெக்டாக எழுதி வைப்பாங்க. பிரதர் கவனிங்க, சிஸ்டர் கவனிங்க, தனக்கு யார் யார் கொடுக்கணுன்றதை கரெக்டாக எழுதி வச்சுருப்பாங்க. எப்பா கொடுக்குற நீ என்னப்பாச்சு கரெக்டாக கணக்காக கேட்பாங்க. ஆனால் தான் கொடுக்க வேண்டிய காரியம் இருக்குது பாருங்க, அதிலெல்லாம் அலட்சியமாக இருப்பாங்க, மறந்துடுவாங்க. வேணும்னு அது மறக்கிறது கிடையாது, வேணும்னே அதை செஞ்சுருவாங்க, அலட்சியமாக கவனம் இல்லாமல் இருப்பாங்க. பிரதர் சிஸ்டர், வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கொஞ்சம் கரங்களை கொஞ்சம் உயர்த்துங்களேன் எல்லாருமே. ஆண்டவரே இந்த வலது கரத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த கரம் ஆண்டவரே உழைக்குதப்பா, சம்பாதிக்குது ஆண்டவரே, ராவும் பகலும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்குது. ஆனால் இந்த ஆண்டவரே நாட்களில் நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் கொடுக்கறதுல சரியில்லை. அடுத்தவர்களுடைய ஆண்டவர் பொருட்களை நாங்கள் ஒருவேளை தவறு செய்து அபகரித்து வைத்திருப்போமானா கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்களுடைய கைகளை சுத்திகரிக்க போகிறோம், எங்களுடைய வீட்டை சுத்திகரிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் கஞ்சி இருந்தாலும் கஞ்சியை குடிக்க போகிறோமே தவிர அநியாயமாக ஏமாற்றி நாங்கள் பிரியாணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்களுக்கு எப்போ நீர் ஆசீர்வதிக்கிறீரோ அப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழ போகிறோம். அது வரைக்கும் நீர் நடத்துகிற அந்த மலை நாட்டில் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களை சுத்திகரித்து கொண்டு கடந்து போவோம். ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. ரொம்ப இந்த செய்தியை பாரத்தோடு நான் எனக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நான் கொடுக்கறதுல பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த செய்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஓடின ஒரு செய்தி, ஒரு தாட் என்னன்னா, கோவிட் காலம் செக்ஷனில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தசம்பாகம் அனுப்புகிறாங்க. மிஷினரி பாஸ் சில்வானஸ் வந்திருக்கிறார். நாங்கள் நம்ம சபையிலேருந்து ஒரு மிஷினரிக்கு ஒரு காணிக்கை அனுப்புகிறோம். அப்போது தசமபாகம் மிஷினரிக்குரிய காணிக்கை அனுப்பிட்டே இருக்கிறோம். கோவிட் காலம், சபை கிடையாது, லாக்டவுனில் சபை கூட வர்றது கிடையாது. சில அன்பான குடும்பங்கள் வீட்டை தேடி வந்து தசமபாகம் கொடுத்தாங்க, ஜிபேயில் பணம் அனுப்புனாங்க. அது நான் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கும் சபையில் சிலருக்கு பொருட்களை வாங்கி ப்ரொவிஷன்ஸை கொடுக்கறதுக்குமே எங்களுக்கு டைட்டாக இருந்தது. செலவு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் சில பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தாபனத்துக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம் அந்த மிஷினரிக்கு அனுப்ப வேண்டிய காணிக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. என்னோட இளைய மகள் தான் கணக்கில் எனக்கு என் பண்ணுவா. எப்போவுமே யார் யார் பேர் இந்த பாஸ்டர் எவ்வளோ கொடுத்தாங்கடா அப்படின்னு கேட்க அவர் சொல்லிகிட்டே வருப்பா. பாஸ் சாம் நப்தலி டேஷ் 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 டேஷ். எதுவுமே தசமபாக மாட்டேன், மிஷினுக்கு அனுப்ப மாட்டேன், எதுவுமே அனுப்ப மாட்டேன். வருமானம் அவ்வளோ இல்லை. மற்ற சபையில் ஒருவேளை இருக்கலாம், நம்ம சபை அவ்வளோதான். நான் சொன்னேன், டேய் நம்ம சர்ச்சுக்கு பெருசாக வரலடா அப்படின்னு, நம்ம சர்ச்சு நடத்தலடா அப்படின்னு. அவங்களாம் சர்ச்சு நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டான். யாருமே சர்ச்சு நடத்துறது இல்லைடா. அப்போ அவங்களாம் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் கொடுங்க ஒழுங்கா. அவோ ஒரு கட்டளையாக என்கிட்ட பேசினான். நான் பேசுறது சின்ன பொண்ணுன்னு நான் எடுத்துக்கல, சின்ன பொண்ணு பேசுகிறான்னு நான் எடுக்கல, கர்த்தர் என்கிட்ட பேசுகிறான்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓ, நான் என் காரியத்தில் நான் குறையாக இருக்கிறேன். மிஷினரிக்கு அனுப்ப வேண்டியது அனுப்பலை, கொடுக்க வேண்டிய தசம்பாகத்தை கொடுக்கல. எத்தனை மாதம் கணக்கு போடுறா, அவளுக்கு முன்னாடியே கணக்கு போட வச்சேன். எத்தனை மாதம் நான் அனுப்பலை கணக்கு போடு. மொத்தத்தை சேர்த்து வடித்து இருக்கிறத வச்சு என்ன பண்ணுறேன், அனுப்பிட்டேன். ஏன்னா பேசுனது என் பொண்ணு கிடையாது, பேசுனது என் கர்த்தர். சாம் நீ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கர்த்தர் என்கிட்ட பேசினார். பிரதர் சிஸ்டர், நான் ஒன்றுத்து சொல்கிறேன், என் சபை வாரி வழங்குற சபை கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். ஒருபோதும் நான் குறைந்து போவதே இல்லை. இன்றைக்கும் ஊழியங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன், பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, கொடுத்து கொடுத்து ருசித்தவன் தான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பணத்தில் கையில் வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல செட்டில் பண்ணு. சாப்பிட்றதுனாலும் தண்ணி குடிக்கிறதுனாலும் செலுத்த வேண்டியதை கரெக்டாக செட்டில் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரே, ஆண்டவர் கவனிக்கிறார். பிரதர் சிஸ்டர், நான் முடிக்கிறேன். நம்ம கை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது.
தேவனுக்கு கொடுக்குற காரியத்தில் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம்? அடுத்தவர்களுடைய காரியங்களை எவ்வளோ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரை ஏமாற்றலாம், யார் வேணும்னா ஏமாற்றலாம், லோனை வாங்கிட்டு ஓடி போயிடலாம். ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இருக்கவே கூடாது. செலுத்த வேண்டியதை கரெக்டாக செலுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த செய்தியை நீங்கள் வழக்கமான செய்தியாக விட்டுட்டு போவீங்கன்னா இன்னும் நீங்கள் சுற்றி தெரிஞ்சிட்டே இருப்பீங்க. இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இல்லை ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னா ஆண்டவர் சொல்வார், நீங்கள் இந்த சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். நான் ஃபைனலி ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த தேசத்தில் ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அவங்க கையில் பணத்துக்கு வாங்கி சாப்பிடு, பணத்துக்கு வாங்கி கொடு, இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொன்று காரியத்தை சொல்கிறாரு, அவர்களோடு கூட நீ என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அவர்களோடு நீ யுத்தம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஏசா புத்திரர் உன்னுடைய சகோதரர், நீ அவனோடு சண்டை போடக்கூடாது. அம்மோன் மோவாப் உன்னுடைய சகோதரன், அவனோட சண்டை போடக்கூடாது. யார்கிட்ட சண்டை போடணும்? அதே அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவங்க கூட சண்டை போடு, அந்த தேசத்தை சுதந்திரி. சீகோனுடைய தேசத்தை உனக்கு சொந்த கொடுத்தேன், அதான் சுதந்திரித்துக்கொள். ஆனா ஏசா கூட சண்டை போடாத, அம்மோனோடு மோவாபோடு சண்டை போடாத, அவர்கள் உன் சகோதரர்கள். பிரதர் சிஸ்டர், இன்னொரு சேயீர் மலையில் இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக இந்த திருச்சபையை. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் சகோதரர்களுக்குள் இருக்கிற சண்டைகள். குடும்பத்திற்குள் சண்டை, சபைக்குள் சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் நீ சண்டை போடாத, அவர்களோடு போராடாத, மன்னிச்சு விட்டுருங்க பிரதர். நீ போய் காலில் போய் விழு, நீ தோளில் போய் கையை போடு அப்படின்னாலாம் நான் சொல்ல. பேசாம கசப்போடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு இருக்கிற பாரு, அதெல்லாம் விட்டுடு, மன்னிச்சிரு. மன்னிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடு. மனசில் கசப்பெல்லாம் வச்சுக்கிட்டு வெறுப்போடு இருக்காது. அது கர்த்தருடைய சாயல் அல்ல. தன்னை சிலுவையில் அறைந்தவங்களுக்கே ஆண்டவரே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னிச்சார் ஆண்டவர். உங்ககிட்ட ஒருத்தன் வந்து 7 முறை மன்னில் 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் நீ என்ன பண்ணு, மன்னிச்சிருங்க பிரதர் சிஸ்டர். அன்பா கேட்குறேன். சில நேரம் நானே மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட போராடினார். நீ மன்னிச்சாதான் ஆசீர்வாதம். சில காரியங்களை நான் மன்னிச்ச பின்னாடி தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லணும்னா நிறைய நேரம் போயிட்டே இருக்கும். எப்போ நான் வரட்டு பிடிவாதம், கௌரவம், கசப்பு, வெறுப்பு வச்சுட்டு இருந்தனோ எனக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சுற்றி அலைய பண்ணிகிட்டே இருக்கிறார். மன்னிச்சிரு, சகோதரனோட சண்டை போடாத. ஒரு காரியத்தை வச்சுட்டு நான் முடிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதியாகமம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆபிரகாம கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். என் எஜமானனை கர்த்தர் திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார்னு வேலைக்காரன் சொல்றான். காரணம் என்னம்மா? ஆபிரகாம அவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? ஓரவஞ்சனையா? கிடையாது. அவன் சொல்றான் பாருங்க, நாம் சகோதரர், நமக்குள்ள சண்டை வேண்டாம். ஆபிரகாமும் லோத்தும் ஒன்னா கிளம்புறாங்கம்மா கானானை நோக்கி. ஒரு குறிப்பிட்ட இடம் வருது, புறப்படும் போது வெறுமை, ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதங்கள் பெருகுது. அழைத்தவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? நீங்களும் நானும் சபைக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் ஒன்றும் இல்லாத போது ஒத்துமையாக இருந்தீங்க, நிறைய வந்துச்சு, இப்போ பிரிஞ்சு கிடக்குறீங்க. அதுதான் இங்கே நடந்துச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அவன் மெய்ப்பர், இவன் மெய்ப்பர் சண்டை போடுறாங்க. ஒரு பெரிய யுத்தம் எழும்ப போகுது. நேராக வரும் ஆபிரகாம். என்னாச்சு? இப்படி ஒரு பிரச்சனை, பதில் சொல்லு. யாரு? லோத்து. யார் உரிமை போராட்டம் நடத்திருக்கணும் தெரியுமா? ஆபிரகாம் தான். ஏப்பா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரா, என்கிட்ட பேசினாரா? கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரா, எனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரா? என்னோட ஒட்டின்னு வந்துட்டு நீ எங்கிட்ட சண்டை போடுறியா? சண்டை போட்டுருக்கலாம். உடனே ஆபிரகாம் சொல்ற, கூல் டவுன், வேணாப்பா, சண்டை வேணாம், நம்ம சகோதரர், நமக்குள்ள என்னத்துக்கு சண்டை? அப்போ கூட லோத்து விட்டு கொடுக்கல. ஆனால் இப்படி பண்ணுறாங்களே, சரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த இடம் தான் வேணும். சரி, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போனால் நான் என்ன பண்ணுறேன்? வலதுபுறம் போகிறேன். நீ எந்த இடமும் நீ எடுத்துக்கப்பா, நீ விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பெருந்தன்மை பார்த்தீங்களா? உன் சகோதரரோடு என்ன பண்ணக்கூடாது? போர் செய்யக்கூடாது. உபாகமம் காலம் வேறு, ஆபிரகாம் காலம் வேறு. ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணமே கிடையாது, பைபிளே கிடையாது.
மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலத்திலேயே அவன் அவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முழங்காற்படிடுவோமா? ஆண்டவரே, இந்த நாட்களில் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் சண்டை போடுறோம், சபைக்குள்ளே சண்டை போடுறோம். ஆனால் நாங்கள் சண்டை போட வேண்டிய இடம் சத்துருவோடு தகப்பனே. மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு யுத்தம் இல்லை. வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு, அந்த பிசாசோடு தான் நீங்கள் சண்டை போடணும். ஆனால் இன்னைக்கு சபை விசுவாசி சகோதரர்களோடு சண்டை போட்டுட்டு இருக்குது. அதனால தான் சாத்தான் இன்னும் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிறான். நம்ம 2 பேர் சேர்ந்து சாத்தானை வீழ்த்தணுமா, இல்லை சாத்தான் விதைக்கிற கலகத்தில் நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கணுமா? நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் சமாதானத்தின் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இந்த கால வேளையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்றோம்ப்பா. ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த சேயீர் மலைநாட்டை சுற்றி அலைய வச்சு 3 பாடத்தை கற்றுக் கொடுக்கிறீர். 1, அதில் இருக்கிற ஒரு அடியும் இச்சிக்காத. உன்னுடைய பணத்தில் நீ கரெக்டாக இரு, கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக செட்டில் பண்ண. 3, உன் சகோதரனோட சண்டை போடாத, நீ சமாதானமாக இரு. இந்த சேயீர் மலைநாட்டை சுற்றி காட்டி ஆண்டவர் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு விசை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமப்பா. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். திருச்சபை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரோடும் உடைய சமூகம் இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்தருளும். முதல் வாரத்தில் ஓரே மலை அருகே எங்களை அழைத்து சென்று வேதத்தை கற்றுக் கொடுத்த தேவன், இன்றைக்கு சேயீர் மலை அருகே எங்களை அழைத்து வந்து உம்முடைய சாயலாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். எங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நாங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். வந்த திருச்சபை ஆசீர்வதியும். எல்லா எதிர்வல்லமைகளை மாற்றும். கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.